அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள எங்களோடு இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தானே. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சி முதலில் இந்தியாவிலிருந்து MI-17 உலங்கு வானூர்தி இலங்கைக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக இந்த வானூர்திகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றது? பாதுகாப்பு, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இந்த இந்திய பிரதமர் இலங்கை பயணத்தின் முன்னோடியாக இலங்கையில் அவர் தங்கி நிற்கின்ற காலம், உதாரணமாக 4ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரையிலும் இலங்கையில் தங்கி இருப்பதால் அந்த கால பகுதியில் இலங்கையின் பாதுகாப்பை இந்தியா தனது பொறுப்பில் எடுப்பதாகத்தான் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் உண்மையில் இது இப்ப இலங்கையின் பாதுகாப்பை இந்தியா அவ்வளவு தூரத்துக்கு எடுக்க வேண்டுமா என்று சொன்னால், இது இந்தியா தனக்கு இலங்கையில் ஒரு ஆளுமை இருப்பதாக காட்டுவதற்காகத்தான் இந்த முயற்சிகள் இடம்பெறுகின்றது. சிறப்பு பாதுகாப்பு குழு கூட ஒன்று வந்திருக்கின்றது இலங்கைக்கு, அவரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக. இந்திராணி பக்சி என்ற ஒரு அரசியல் ஆய்வாளர். அவ இந்திய டுடேயிலையும் வேலை செய்திருந்தார், டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையிலும் வேலை செய்திருந்தார். அவர் ஒன்றை கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், அதாவது இந்த இந்தியா அதாவது இலங்கை இந்தியாவை விட்டு விலக முடியாது என்று சொல்லியும், அம்பாந்தோட்டை துறைமுகத்தை இந்தியா சீனாவிடம் இலங்கை சீனாவிடம் வழங்கியது இந்தியா விட்ட தவறு என்று சொல்லியும், இந்தியா அதை இழந்திருக்க கூடாது என்று சொல்லியும், இதே போலதான் பாகிஸ்தான் கவுடர் துறைமுகத்தை 1950களில் பாகிஸ்தான் கேட்ட போது இந்தியா அதனை ஏற்க மறுத்தது இப்போது அதனை சீனா கையகப்படுத்தியது தொடர்பாக கூறியிருந்தார். அப்ப என்னவா கூற வருகிறார் என்று சொன்னால், இந்தியா இலங்கையின் அமைவிடம் இந்து சமுத்திர பிராந்தியம் தான். அப்ப அது இந்தியாவை விட்டு விலக முடியாது, அல்லது இந்தியா இலங்கையை விட்டு கொடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அதே போன்றுதான் இந்த பாதுகாப்பு, அதாவது இந்திய பிரதமரின் பாதுகாப்பு என்ற போர்வையில் ஒரு இலங்கையின் பாதுகாப்பை இந்தியா தனது கைக்குள் எடுப்பதற்கான எடுக்கும் ஒரு காட்சியகப்படுத்தலாகத்தான் இந்த MI-17 ரக உலங்கு வானூர்திகளின் வரவும் சிறப்பு பாதுகாப்பு படையினரின் வரவும் அமைந்திருக்கின்றது. இப்ப நீங்கள் இலங்கை இந்தியாவை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்று அவர்கள் கூறிய விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது, இதில் உள்ளார்த்தமாக ஏதோ ஒரு செய்தி ஒன்று இங்கே கூறப்படுகின்றது என்று போல் நான் அவதானிக்கிறேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உள்ளாந்தமாக என்று சொன்னால், அதாவது தற்போது உங்களுக்கு தெரியும், தற்போதைய உலக ஒழுங்குல இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்துல சீனாவின் ஆதிக்கம் ஆசிய பிராந்திய நாடுகளில் மிக மிக அதிகம். பல நாடுகளும் இப்போது சீனாவை நோக்கித்தான் தங்கள் பார்வையை திருப்பி இருக்கின்றன. அமெரிக்காவுடனான வர்த்தக போர் இப்போது உங்களுக்கு தெரியும், அண்மையில் ட்ரம்பினால் கொண்டு வரப்பட்ட வரி உயர்வுகள் உலகில் இருக்கிற 194 நாடுகள்ல கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது அவர் வரிகளை விதித்திருக்கின்றார். அதில் இலங்கையும் அடிபட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பல ஆசிய நாடுகள். இந்த ஆசிய நாடுகள் இப்போது சீனாவை நோக்கித்தான் நகரக்கூடியதாக இருக்கின்றது இந்த வர்த்தகங்களுக்காக. அதே சமயம் இந்தியா இதில் தனக்கான ஒரு வகிவாகத்தை எடுப்பதற்கான முயற்சியாக இருக்கின்றது. இந்தியா இலங்கையில் ஏதோ ஒரு விதத்தில் இலங்கையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் கேட்டது போல இதன் உள்ளார்ந்த செய்தி என்னவென்று சொன்னால், இலங்கையை இழக்க முடியாது இந்தியா என்ற, அதாவது நாங்கள் முன்னரும் கதைத்திருந்தோம், கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு இருக்கின்ற 9 அயலவர்களில் யாருடனும் இந்தியா நட்புறவாக இல்லை. ஆக இருப்பதே ஒன்று இலங்கை. அதையும் இழந்து விடக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருக்கின்றது.
இந்தியாவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடு இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உறுதியாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு எவ்வளவு பலம் இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்தியாவை பொறுத்தவரையில் பலத்தை பொறுத்தவரையில் இலங்கை மீது உங்களுக்கு தெரியும் 1987களில் இந்தியா வந்து பூமாலை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அப்ப இலங்கையால் இந்தியாவை எதிர்க்க முடியாது என்பது தெரியும். ஆனால் இந்த பூகோள அதாவது உலக அரசியலை மேவி இந்தியாவால் இவ்வாறு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. தென்னிலங்கையில் பெருமளவான இடங்களில் சீனா கைப்பற்றி இருக்கின்றது. இப்ப கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையமாக இருக்கலாம், அல்லது அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், போர்ட் சிட்டியாக இருக்கலாம் என்னும் போது இலங்கையை முன்னைய போல இந்தியாவால் கையகப்படுத்துவது என்பது கடினமான காரியம். அது உலக நாடுகளில் பாரிய பிரச்சனையை உருவாக்கும். உதாரணமாக அமெரிக்காவும் வந்து இலங்கை மீதான இந்தியாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்காவும் ஒரு எதிர்வினையாகத்தான் இருக்கும். அப்ப நீங்கள் கூறியது போல பலன் என்று பார்த்தால் இலங்கை இந்தியாவை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இந்த உலக அரசியலை மையமாக வைத்து இலங்கையால் இந்தியாவை எதிர்த்து நிற்க முடியும். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற முடிவுகளை பார்த்தீர்கள் அதிரடி முடிவுகளாக தன்னிச்சையாக அந்த முடிவுகளை எடுக்கின்றார். அதே மாதிரியான வழியை நரேந்திர மோடி அவர்கள் கடைபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அந்த ஆசிய பிராந்தியத்தை பொறுத்த மட்டும்? ஆசிய பிராந்தியத்தில் உதாரணமாக இப்ப ட்ரம்ப் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு தெரியும். அவர் ட்ரம்ப் முடிவுகளை எடுக்கின்ற போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு மிகவும் ஒரு சவாலான நாடான ரஷ்யாவுடன் ஒத்து போய்த்தான் எடுக்கின்றார். அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்போது இந்தியாவும் எடுக்கலாம் முடிவுகளை. ஆனால் பிராந்தியத்தில் இருக்கின்ற இன்னொரு மிகப்பெரிய வல்லரசாக இருப்பது வந்து சீனா. இப்ப உங்களுக்கு தெரியும், சீனாவின் ஒரு என்ன சொல்றது, சீனாவுடன் ஒத்து போய்த்தான் பல விடயங்களை இந்தியாவால் கையாள முடியும் என்ற நிலை இருக்கின்றது. உதாரணமாக அதற்கு சிறந்த உதாரணம் மாலதீவு. மாலதீவிலும் இரண்டு தரப்பும் மாறி மாறி ஆட்சியை மாற்றினாலும் இறுதியில் இரு தரப்பும் ஒற்றுமையாக போய் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 75வது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான 75வது ஆண்டு ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரு நாடுகளும் தங்கள் உறவுகளை வலுப்படுத்துவதாக கூறியிருக்கின்றது. அதை சீன அரசு தலைவர் எவ்வாறு விவரித்திருக்கிறார் என்று சொன்னால், எலிபென்ட் டிராகன் டான்ஸ் என்று சொல்லி இருக்கின்றார். அதே போன்று நாங்கள் இருவரும் இணைந்து செயற்படுவது முக்கியம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் அதிகரித்து வருகின்றது. அதற்கு இன்னொரு காரணம் இந்த மேற்குலக நாடுகளின் அழுத்தம் ஒன்று, இப்போது கொண்டு வரப்பட்டிருந்த பொருளாதார தடை என்பன எல்லாம் இந்த ஆசிய நாடுகளுக்குள் ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளி இருக்கிறது. சரி, அவர்களுடைய அணுகுமுறையில் சில வேறுபாடுகள் இருக்கின்றதை நீங்கள் சுட்டிக்காட்டீர்கள். இப்ப நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இன்று வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி அங்கே இலங்கைக்கு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பின் ஊடாக என்ன விடயங்கள் அங்கு கையாளப்பட போகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றார். அதனை நடைமுறைப்படுத்துவதற்களின் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மத வழிபாட்டு தலங்களுக்கு கிட்டத்தட்ட 500 ஆலயங்களுக்கு, அதாவது பௌத்த ஆலயங்களுக்கு சூரிய மின்கலங்களை பொருத்துவது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கலந்துரையாடல்கள், எரிசக்தி தொடர்பான, இப்ப ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர் கூட ஒருவர் சொல்லி இருக்கின்றார், அதாவது வஜிரா அபயவர்த்தனா கூறியிருக்கின்றார், ரணில் விக்ரமசிங்காவுக்கும் மோடி அவர்களுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த $2 பில்லியன் பெறுமதியான காற்றாலை மின்சக்தி திட்டத்தை வந்து தற்போதைய அரசு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது அதனை புறந்தள்ளக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் வந்து இந்த எக்கனாமி அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் என்று சொல்றது ETCA, இந்த ETCA இலங்கை அரசு இதுவரையில் இந்தியாவுடன் அந்த உடன்பாட்டை மேற்கொள்ள இலங்கை அரசு விரும்பவில்லை. அப்ப அது இந்த முறையும் கைச்சாத்தாகுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக இந்திராணி பக்சி கூட, அவர் கூட இதனை இந்தியாவின் ஃபாரின் பாலிசி தொடர்பாக அவர் எழுதி வருபவர், இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம் அல்லது இந்திய டுடேயாக இருக்கலாம், அவரும் கூறியிருக்கின்றார் அது ஒரு உறுதியற்ற தன்மையாகத்தான் இருப்பதாக.
அப்ப என்னென்று சொன்னால் முன்னைய உடன்பாடுகளை மீளவும் ஒரு தடவை புதுப்பிப்பதாகத்தான் அவரின் பயணம் அமைந்திருக்கின்றது. அதில் கூடுதலாக எரிசக்தி துறையும் பாதுகாப்பு தொடர்பான உடன்பாடுகளும் தான் அதில் முக்கிய பங்காக இருக்கின்றது. இனி தமிழர் விவகாரம் தொடர்பாக நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? ஒன்று. இரண்டாவது, தமிழ் தரப்பினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா? தமிழ் தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உட்பட பல தமிழ் கட்சிகளை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மோடி அவர்களிடம் ஒரு மகஜரை சமர்ப்பித்திருக்கின்றது இந்தியாவின் துணை தூதரகம் ஊடாக. அதாவது உடனடியாகவே இந்த மீனவர்களின் அத்துமீறல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும், இதுவரை காலமும் இந்தியாவினால் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தங்களுக்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்று சொல்லியும், அவ்வாறு இந்திய பிரதமர் இதனை நடைமுறைப்படுத்தாது விட்டால் தொடர்ந்து தாங்கள் போராட்டத்தை மேற்கொள்வோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இலங்கை அரசு இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் 11 இந்திய மீனவர்களை விடுதலை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையின் அமைச்சர் அதாவது சந்திரசேகர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த மோடியுடனான சந்திப்பில் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவோ அல்லது மீனவர் பிரச்சனை தொடர்பாகவோ எதுவும் பேசப்போவதில்லை என்று சொல்லியும், அவரும் அதில் கவனம் செலுத்த மாட்டார் என்று சொல்லியும், தமிழ் கட்சிகள் வேண்டுமென்றால் அதை கதைக்கலாம், அது ஏன் என்று சொன்னால் அவர்கள் அதனை பேசுவதன் ஊடாக சுய திருப்தி அடைய முடியும் என்று. அதாவது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு இல்லாமல் பேசியிருக்கிறார். அவர்கள் அதன் மூலம் சுய திருப்தி அடைந்து கொள்ள முடியும் என்றும், ஆனால் மாற்றம் ஒன்றும் இடம்பெறாது என்றும். மாற்றம் ஒன்று இடம்பெறாது என்று சொன்னால் அவர் அமைச்சராக இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதுதான் ஜேவிபி இந்த முகம் என்பது இப்போது தெளிவாக தெரிகின்றது. அதாவது நீங்கள் மாற்றம் ஒன்றும் ஏற்படாது என்று சொல்ல முடியாது என்றால் அதாவது தமிழ் மக்கள் கடல் வளம் தான் அள்ளிக்கொண்டு செல்லப்படுகின்றது. ஆமா, அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி ஒன்றை இந்திய பிரதமர் மீள பிரிக்கப்பட முடியாத வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி ஆட்சி ஒன்றை இந்தியா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வடக்கு கிழக்கு ஒன்றிய அதாவது சிவில் அமைப்புகளின் ஒன்றிய குழு ஒன்று அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு பரபரப்பாக தமிழர் தரப்பும் இப்போது தனியாக மோடி அவர்களை சந்திப்பதற்கான தமது திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்னென்றால் தமிழர் தரப்பு இதில் கொஞ்சம் உறுதியாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனை உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம், அதை நாங்கள் உறுதியாக பேச வேண்டும். இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் கூட இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம், சீனாவை கால் ஊன்ற விட மாட்டோம் என்று ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், உங்களை யார் தெரிவு செய்தது? இந்திய மக்கள் தெரிவு செய்ததா, இலங்கை தமிழ் மக்கள் தெரிவு செய்ததா? அப்ப எந்த மக்களுக்கு தெரிவு செய்து நீங்கள் நாடாளுமன்றம் போனீர்களோ அந்த மக்களின் பிரச்சனையை பற்றி கதைக்கிறது முதலாவது முக்கியமா, அல்லது இந்தியாவின் பாதுகாப்பு இப்போது உங்களுக்கு முக்கியமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்க பிரச்சனை இல்லை, இந்தியாவின் பாதுகாப்புக்கு யாரும் இங்கு எதிரானவர்கள் இல்லை, யாரும் இங்கு எதிரானவர்களும் இல்லை, ஆயுத நடவடிக்கையை அங்கு ஆதரிப்பவர்களும் இல்லை. ஆனால் நீங்கள் பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. இப்போது தமிழ் கட்சிகளும் இதனை கருத்தில் கொண்டு இந்திய பிரதமருடன் அதாவது இலங்கைக்கான ஆதரவுகளை புறந்தள்ளி தமிழ் இனத்தின் தொடர்பாக பேச வேண்டும் என்பதுதான் எங்களின் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. மீன்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய பொறுப்பில்லாத கருத்தை நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டும் பொழுது, அவர் பொறுப்பாக ஏதாவது தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை முன்வைத்தாரா அல்லது வெறும்பாய் சப்பிவிட்டு சென்றிருக்கிறாரா? அவர் சொல்லியிருக்கிறார் 13 கதைக்கப்பட மாட்டாது, மீனவர் பிரச்சனை கதைக்கப்பட மாட்டாது. அப்ப என்ன கதைக்க போறாருன்னு சொல்லவில்லை. இல்ல என்ன கதை அது இவர் கூறியது என்று சொன்னால் மாற்றம் ஏற்படாது, மோடி அதில் கவனம் செலுத்த மாட்டார். அப்ப எதுல கவனம் செலுத்துவார் என்று சொல்லுங்க. இப்ப சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும் எதுல அவர் கவனம் செலுத்துவார். என்ன இப்ப பௌத்த கோயில்களுக்கு சூரிய மின்கலம் பொருத்துவது முக்கியமான பிரச்சனையா,
இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனை, தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனை, தமிழ் மக்களின் பொருளாதார பிரச்சனை தீர்ப்பது முக்கியமா? எது முதலாவது முக்கியமானது என்றது இங்க ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இவ்வாறு புறம் தள்ளுவதன் ஊடாக இந்தியா இந்த பிராந்தியத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்ட முடியாது என்பதை இந்தியா உணர வேண்டும். மீண்டும் மீண்டும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது, எந்த சிங்கள கட்சிகள் வந்தாலும் அந்த கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுகின்ற தமிழ் அமைச்சர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு சிங்களவர்களுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு விதத்திலும் தமிழ் மக்களுக்கு இது நல்ல ஒரு பாடமாக எங்களுடைய தமிழ் மக்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பொது தேர்தல் காலத்தில் எவ்வாறு வாக்களித்தார்கள் ஒரு மாற்றத்துக்காக என்று. பாருங்கள், அமைச்சராக தமிழராக இருக்கின்றவர்கள் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கூட வருகின்ற நரேந்திர மோடி அவர்களிடம் பேச முடியாது, அதனால் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்று கூறுவது, இது அவ்வளவு ஒரு பொறுப்பான ஒரு தமிழ் பிரதிநிதி என்று இவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு இது புரியவில்லை. உங்களுக்கு புரிகிறதா? உண்மைதான், எனக்கும் புரியவில்லை. இப்போது அவர்களின் சுய ரூபங்கள் தெரிகின்றது. இவ்வளவு காலமும் ஏமாற்ற வெளிக்கிட்டார்கள். இப்போது அவர்களின் சுய ரூபங்கள் வெளிவருகின்றன என்றால் அவர்களால் இயலாது. இயலாது என்பதை விட தமிழ் மக்களின் இந்த நலன்களை இந்தியாவுக்கு விட்டுக் கொடுத்து தாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சிங்கள தேசத்தை கட்டியமைப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இதனை பார்க்கலாம். நரேந்திர மோடி அவர்களை தமிழ் தரப்பினர் சந்திக்க இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். நிச்சயமாக வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு தமிழ் தரப்பினர் கையாள வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்ப பாருங்கள், அரசியல் தீர்வு தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இல்லை என்று சொன்னால் அந்த நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாது. அதே போல் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் இருந்த வண்ணமே இருக்க போன்றது. மீனவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க போன்றது. அதனால் வருகின்ற விளைவுகள் எல்லாம் இருக்க போன்றது. எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் சந்திக்க இருக்கின்றவர்கள் எவ்வாறு இந்த விடயத்தை கையாளலாம், என்ன விடயங்கள் முக்கியமாக முன்னிலைப்படுத்தி அங்கே உரையாட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் அவர்கள் மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும், மக்களின் பிரச்சனைகளை பேச வேண்டும். அங்கு இப்ப அதில் நீங்கள் பார்க்கலாம், அதில் போகிறவர்களில் தமிழரசு கட்சியின் இவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத சுமந்திரன் கூட அதற்கு போகிறார். ஆனால் அரசியல் தீர்வு, அதாவது இந்தியா தமிழ் மக்களை ஒரு இறமை உள்ள இனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது முதல் முக்கியமானது. அடுத்தது தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தற்போதைய, அதாவது தமிழ் மக்களின் மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அவற்றை இந்தியா கருத்தில் எடுக்க வேண்டும். அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அரசியல் தீர்வு இப்ப இந்தியா அடிக்கடி சொல்லி வருகிறது என்னென்று சொன்னால், சிங்கள மக்களுக்கு இணையாக தமிழ் மக்களும் சம உரிமைகளுடன் வாழ வேண்டும் என்பது இந்தியா பல 10 வருடங்களாக சொல்லிக் கொண்டு வருகின்றது. ஆனால் இப்போது இவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் என்னென்றால், நீங்கள் சொல்வதை செயலில் காட்டுங்கள் என்று சொல்ல வேண்டியது ஒன்று. இப்ப இந்தியாவால் சரி 13வது திருத்தச் சட்டம் ஒரு தீர்வாக இல்லாது விட்டாலும் இந்தியாவால் கொண்டு வரப்பட்டதை இந்தியா ஏன் நடைமுறைப்படுத்த தயங்குகிறது? அதில் மாகாணங்களுக்கு கொடுக்கப்படுற அதிகாரங்களையாவது இந்தியா பெற்றுக் கொடுப்பதற்கு ஏன் பின் நிற்கின்றது? இதனை இவர்கள் உறுதியாக பேச வேண்டும். ஒரு கால வரையறைய வேண்டும். அதாவது இவர்களும் கதைப்பது, அவர்களும் ஒன்றை சொல்லி போட்டு போவது, பேந்து மறந்து போவது என்பது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் தமிழர் தரப்பு தொடர்பாக முக்கியமான விடயத்தை இங்கே உரையாட வேண்டும். 2 விடயங்களை உரையாட வேண்டும். ஒன்று, அரசியல் தீர்வு தொடர்பாக நீங்கள் கூறியது போல் காலை வரையறை வைத்து ஒரு சரியான திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துவதற்கு வலியுறுத்த வேண்டும். ஒன்று. மற்றது மீனவர்களுடைய பிரச்சனையை நிச்சயமாக அதை தட்டி கழித்து செல்ல முடியாது என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம், அதனால் இந்தியா நிறைய வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றது. மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பேசவில்லை என்றால் மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு யாராவது பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இழப்பீடு வழங்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பொட்டம் ட்ரோலிங் என்று சொல்வது அது மட்டுமல்லாது இலங்கையின், அதாவது தமிழ் மக்களோட கடல் பகுதிகளில் வந்து வளங்களை அள்ளி செல்வது, அதுகளை நிறுத்தினாலாவது தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்கும். நாங்கள் மீண்டும் சொல்வது போல கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் வாழ்வாதாரம்,
அந்த மக்கள் இப்போது தாங்கள் அதாவது எல்லோராலும் அனாதைகளாக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள். புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம். தமிழ் கட்சிகள் இப்போது இலங்கை அரசின் தமிழ் அமைச்சர் என்று கூறப்படுகின்ற மீனவர் அமைச்சர் கூட ஒரு எடுத்தறிந்து பேசுவதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மீனவர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். தாங்கள் இந்திய பிரதமர் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக இழப்பீடுகளை செலுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் தாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்று சொல்லியும் எல்லை மீறுகின்ற மீனவர்கள் மீது பதில் நடவடிக்கை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த தடவைதான் முதல் தடவையாக அவர்கள் இந்த இதுவரை காலமும் இந்திய மீனவர்களால் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு இழைக்கப்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடுகளை கோரியிருக்கிறார்கள். ஆனால் இதை தமிழ் கட்சிகள் எவ்வளவு தூரத்துக்கு இதை மகஜராக துணை தூதரகத்திடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த மீனவ கடத்தொழில் அதாவது யாழ் மாவட்ட கடத்தொழில் கூட்டுறவு சங்கத்தின் பிரதிநிதிகள் மோடியை சந்திப்பார்களோ தெரியாது. ஆனால் இதை துணை தூதரகம் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இது தொடர்பாக பேச வேண்டும். இந்த விடயத்தை இவர்களால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சரியாக கையாள முடியவில்லை என்று சொன்னால் வேற எந்த ஒரு விதத்திலும் அவர்களை ஒரு பிரயோசனமாக நான் இதுவரையில் பார்க்கவில்லை என்று நான் மட்டுமில்லை எங்களுடைய உறவுகள் எல்லோரும் கூறுவதை நான் நிச்சயமாக கேட்டிருக்கின்றேன். வெறுமனவே உசுப்பலைத்தின் கருத்துக்களை கூறுவதை நிறுத்திவிட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல இவர்கள் உரையாட வேண்டும். அதை சரியாக ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு வகையில் அந்த பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இப்ப உள்ளூராட்சி தேர்தல் இவர்களுடைய இந்த டைமிங் வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு செய்தியை கூறுவது போல் தான் தெரிகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் திட்டமிட்டு சில வேட்பாளர்களை அவர்களுடைய மனுக்களை நிராகரிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக நீங்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக எங்களுடைய உறவுக்கு தெளிவாக கூறி வந்திருந்தீர்கள். அது தொடர்பாக ஏதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட சம்பவங்கள் கேட்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் அது தொடர்பாக வந்திருக்கின்றதா? என்ன நிலைமை? அதாவது 3ஆம் தேதி இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த விசாரணையின் பின்னர் கிட்டத்தட்ட 37 மனுக்களை வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறும் அதில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரிஜினலான பர்த் சர்டிபிகேட் கொடுத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த பிரச்சனை இந்த வழக்குகள் முடியும் வரையிலும் தேர்தல் பணிகளை இடைநிறுத்துமாறும் கூறியிருப்பதாகவும் இதில் கொழும்பு முனிசிபல் கவுன்சில் உட்பட பல்வேறு உள்ளூராட்சி சபைகள் இதில் அடங்கும். தமிழர் தரப்பின் வேட்பு மனுக்களும் இதில் அடங்குகின்றது. ஆனால் பலர் இதில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிராகரிக்கப்பட்டவர்களில் சிலர் வழக்குகளை போட்டிருக்கிறார்கள், பலர் போடவில்லை. ஆனால் தீர்ப்பென்று அதாவது வழக்கு போட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் எல்லோருடைய வேட்பு மனுக்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உண்மையில் இந்த தீர்ப்பு சாதகமாக இந்த வழக்கு போட்டவர்களுக்கு சாதகமாக வரும் என்று சொன்னால் அரசாங்கம் தவறிழைத்தது உண்மை என்பது நிரூபணமாகிவிடும். அரசாங்கம் தவறிழைத்திருக்கின்றது அல்லது திட்டமிட்ட ரீதியில் இந்த தடவை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை ஒரு என்னென்று சொல்வது ஒரு திட்டமிட்ட ரீதியில் அதாவது மக்களின் வாக்குகளை மக்களின் விருப்புகளை கடந்து தாங்கள் அபகரிக்க முற்பட்டதாகவும் அல்லது சட்டவிரோதமாக கைப்பற்ற முற்பட்டதாகவும் தான் இதனை நாங்கள் கொள்ளலாம். இன்னொரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வருகின்ற இந்த வரி அதிகரிப்பு, இறக்குமதி செய்கின்ற வரி அதிகரிப்பு தொடர்பாக சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றார். இந்த பூகோளத்தில் பெரிய ஒரு அலையாக குறிப்பாக பங்கு சந்தையில் பாரிய சரிவுகளை சந்தித்துக் கொண்டு வருவதால் இதனால் பொருளாதார வீழ்ச்சி அதிகமாக இருக்க போகின்றது. இதனால் விலைவாசிகள் அதிகரிக்க போவது, மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்று பலரும் அஞ்சுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையும் கூட அவர்களுடைய ஏற்றுமதி அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் பொழுது அதுக்கு கூட வரி இருக்கின்றது. ஆனால் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இலங்கையை கூட விட்டு வைக்கவில்லையே என்று செய்திகள் வருகின்றது. எவ்வளவு வீத வரியில் இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பரிசு கொடுத்திருக்கின்றார்? உண்மையில்
அதாவது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு வந்து உலகத்தில் இருக்கின்ற 194 நாடுகளில் ஏறத்தாழ 180க்கு மேற்பட்ட நாடுகள் மீது விதித்திருக்கின்றார். அடிப்படை வரியாக 10% வரியை எல்லா நாடுகள் மீதும் விதித்திருக்கின்றார். அதற்கு மேலதிகமாக ரெசிப்ரோக்கல் வரி என்று சொல்வது, அதாவது பதில் நடவடிக்கை என்று சொல்வது. ஏனென்று சொன்னால் சில நாடுகள் இப்ப அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு, இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை 88% வரியை செலுத்த அறவிடுகின்றது. ஆனால் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களுக்கு 12% வரியைத்தான் அமெரிக்கா அறவிடு செல்கின்றது. எனவே அப்படியான நாடுகளுக்கு அமெரிக்கா இப்போது வரியை அதிகரித்திருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பெறுகின்ற பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 39% வரியை அறவிடுகின்றது. ஆனால் அமெரிக்கா வந்து அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு செல்கின்ற பொருட்களுக்கான வரி வந்து குறைவாக இருக்கின்றது. எனவேதான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் மீதும் அதிகரித்திருக்கின்றது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி. அதை விட்டு இப்ப இலங்கை தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 44% வரி உயர்வை ட்ரம்ப் அரசாங்கம் விதித்திருக்கின்றது. அதாவது உலகத்துல விதிக்கப்பட்ட இந்த 180க்கு மேற்பட்ட நாடுகள் மீதான வரி இருப்புகளில் இலங்கை வந்து 6வது உயர்வான இடத்தில் இருக்கின்றது. அப்ப இலங்கையுடன் ஒப்பிடும்போது இப்ப வியட்நாமாக இருக்கலாம் அல்லது பங்களாதேசத்துக்கு கூட 37%, இந்தியாவுக்கு 26%, சீனாவுக்கு 34% என்றுதான் இருக்கின்றது. ஆனால் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 44%. இது வந்து இலங்கையை மிக கடுமையாக பாதிக்கும். என்னென்று சொன்னால் இலங்கையின் அதாவது ஏற்றுமதியில வந்து 40% ஏற்றுமதி வந்து அமெரிக்காவுக்கு தான் செல்வதுண்டு. அதாவது இலங்கையின் டோட்டல் ஏற்றுமதியை, அதாவது மொத்த ஏற்றுமதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட $5.5 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி. அதில் 40% வந்து அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றது. அதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆடை உற்பத்தியில் 69% அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றது. அதன் மூலம் இலங்கையை ஈட்டுகின்ற மொத்த வருமானம் வந்து $1.9 பில்லியன். அதற்கு அடுத்த நிலையில் வந்து ரப்பர் வந்து கிட்டத்தட்ட $360 மில்லியன். இது ஆடை வந்து $1.9 பில்லியன். இது வந்து $360 மில்லியன் ரப்பர் உற்பத்தியில் பெறுகின்றது, கிட்டத்தட்ட 13%. தெங்கு பொருட்களாக இருக்கலாம், மீன் உற்பத்தியாக மீன் வகைகளாக இருக்கலாம் என்று சொல்லி இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட $3 பில்லியன். ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப பங்களாதேஷாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், வியட்நாமாக இருக்கலாம், கம்போடியாவாக இருக்கலாம், இவைகள் வந்து இலங்கையின் ஆடை உற்பத்திக்கும் இந்த நாடுகளின் ஆடை உற்பத்திக்கும் நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி இருக்கின்றது. அப்ப பங்களாதேஷ் இந்தியாவுக்கு குறைந்த வரியும் இலங்கைக்கு கூடிய வரியும் என்னும் போது ஆடை உற்பத்தியாளர்கள் அந்த நாடுகளில் இருந்து ஆடைகளை வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இலங்கையின் மிக முக்கிய தொழில்துறை கிட்டத்தட்ட நேரடியாகவும் நேரடியற்ற முறையிலும் 7,10,000 மக்கள் வேலை வாய்ப்புகள் மக்களின் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. இது ஆடை தொழிற்சாலை. அடுத்ததாக ரப்பரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நேரடியாகவும் நேரடியற்ற முறையிலும் கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்களின் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. வேர்ல்ட் பேங்கின் ஸ்மார்ட் பார்ஷல் ஈக்விலிபிரியம் மாடல் என்று சொல்கிறது. அந்த மாடலை வைத்து இவர்கள் அசஸ் பண்ணி பார்த்திருக்கிறார்கள் எவ்வளவு தாக்கத்தை இலங்கை சந்திக்கும் இந்த வரியால் என்று. கிட்டத்தட்ட அந்த மாடலின் அடிப்படையில் இலங்கையின் தற்போதைய ஏற்றுமதியில் ஆடை ஏற்றுமதியில் இலங்கை $300 மில்லியன் ஆண்டுதோறும் இழக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு குறைந்தபட்சம் தான். சில சமயங்களில் இது கூடலாம் குறையலாம். அப்ப இது தொடர்பாக இலங்கை கடுமையான அதிர்ச்சியில் இருக்கின்றது. உண்மையில் நாங்கள் அடிக்கடி இங்க பேசுவது போலதான் இலங்கைக்கு தற்போது புறச்சூழல்களும் சரியாக இல்லை. அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கு தற்போது புறச்சூழல்களும் சரியாக இல்லை. அப்ப இப்ப அவர்கள் இதற்கான ஒரு ஆணைக்குழுவை அமைத்திருக்கிறார்கள். இப்ப நாமல் ராஜபக்ஷ கூட கூறியிருக்கிறார், எல்லா கட்சிகளும் இந்த விடயத்தில் பொருளாதார சவாலை சந்திக்க ஒன்றிணைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இலங்கையை எவ்வாறாவது காப்பாற்ற வேண்டும் என்ற தொனியில் தான் இப்போது பேசியிருக்கிறார்கள். பலர் இப்ப எதிர்கட்சி தலைவரும் அவ்வாறுதான் கூறியிருக்கிறார்கள்.
இப்ப இலங்கை தொடர்பாக பேசிய பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள், மாற்று வழி என்று சொன்னால் நாங்கள் ஒரு சமயம் அல்லது ஜிஎஸ்பி வரி சலுகையை குறைக்க சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கேட்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை நீடிக்க அல்லது மேலதிகமாக கொடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் முன்வருமாக இருந்தால், முதலில் அங்கு இருக்கின்ற மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கலாம். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப பெருமளவான ட்ரம்பின் அந்த வரி விதிப்பில பாத்தீங்கன்னு சொன்னா, சீனாவுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு தான் அதிக வரிகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக பங்களாதேசமாக இருக்கலாம், கம்போடியாக இருக்கலாம், வியட்நாமாக இருக்கலாம், மியான்மராக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். அல்லது இப்ப இலங்கை அமெரிக்காவுடன் ஒரு 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 பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்கா 1970 ஆண்டுகளில் இருந்து இலங்கையிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த FTA என்று சொல்றது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு இலங்கை போக வேண்டும். அது போகுமாக இருந்தால் இலங்கையுடனான அமெரிக்காவின் இராணுவ ஒத்துழைப்புகளுக்கு இலங்கை முற்றுமுழுதாக செவிசாய்க்க வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், 1970 ஆண்டு அமெரிக்கா கொண்டு வந்த இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உடன்பாடுக்கு தான் இந்தியாவுக்கு சீற்றத்தை கொடுத்ததும், இந்தியா இராணுவம் இலங்கையில் தரையிறங்கியதுக்கும் காரணம் அதுதான். இப்போது அந்த நிலைக்கு இலங்கை போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த சவால்களில் இருந்து இலங்கை எவ்வாறு மீளவது என்பது மிக மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னென்று சொன்னால், இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில 40% அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கின்றது. அப்ப எதுக்கும் செய்ய முடியாத ஒரு நிலை. உடனடியாக இந்த மார்க்கெட்டை இலங்கை இதற்கான ஒரு சந்தை வாய்ப்பை உடனடியாக வேறு எங்கேயும் தேட முடியாது. அதுதான் அந்த மிகப்பெரிய சிக்கலான விடயம். இலங்கைக்கு இக்கட்டான நிலைமை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய பொருளாதார செயல்பாடுகள் அந்த நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளினார்கள். இந்த நாட்டு மக்கள் வீதிக்கு வந்தார்கள் என்றால் பொருளாதார நெருக்கடியினால் வயிற்றில் அடித்தபடியால் தான் வீதிக்கு வந்தார்கள், போராட்டத்தை நடத்தினார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ ஓடி ஒழிக்க வேண்டிய நிலைமை. ரணில் விக்ரமசிங்க பின்கதவால் அரசு தலைவராக வந்திருந்தார். தான் அந்த பொருளாதாரத்தை நிமித்து விட்டேன் என்று கூட இங்கே அல் ஜசீராவில் கூறும்பொழுது கூறினார். ஆனால் அது உண்மையான நிலைமை இல்லை என்பது இப்பொழுதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப இந்த IMF பொருளாதார வளர்ச்சி இல்லாவிட்டால் அந்த நாடு இன்னும் அதல பாதாளத்துக்கு தள்ள போகின்றது. வளர்ச்சி அடைய விடாமல் இப்போது அமெரிக்கா எவ்வாறான வரியை கொண்டு வருவதால் இது இப்ப நீங்க சொன்னீங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் இழக்க போகின்றன. இந்த பொருளாதார வளர்ச்சி பாதைக்கு எவ்வாறான ஆபத்தை இது ஏற்படுத்த போகிறது? இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கும். அதை பொருளியல் நிபுணர் கர்சாடி சில்வாவாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சிகளாக சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அல்லது நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம், பல தென்னிலங்கை அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நிபுணர்களாக இருக்கலாம். எல்லோரும் அதனைத்தான் கூறுகிறார்கள். இலங்கை தான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா 180 நாடுகள்ல அதிக வரி உயர்வை கண்ட நாட்டில் 6வது இடத்துல இலங்கை இருக்கின்றது. 44% அதிகரித்திருக்கிறது வரி. என்னன்னு சொன்னா, இலங்கை கிட்டத்தட்ட $300 மில்லியன் பெறுமதியான பொருட்களை தான் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இங்கிருந்து இவர்கள் $3000 மில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த வர்த்தக பற்றாக்குறை மிக மிக அதிகம். எனவேதான் அமெரிக்கா வரியை அதிகரித்திருக்கின்றது. இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த வரி அதிகரிப்பினூடாக இலங்கையில் தனது பொருளாதார இராணுவ பிரசன்னத்தை அமெரிக்கா மேற்கொள்ள முடியும். இது தொடர்பாக ஒரு அவதானிகள் கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருந்தார்கள், இந்த வரி உயர்வு என்பது கிட்டத்தட்ட 185 நாடுகள் மீதான இந்த வரி உயர்வு என்பது பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும். பிரசன்னத்தை மேற்கொள்ள முடியும் என்று கூறும்பொழுது என்ன கூற வருகிறீர்கள்? ஏனென்றால் அமெரிக்கா 1970 ஆண்டில் இருந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை செய்வதற்கு முயன்று வருகின்றது. இலங்கை செய்யவில்லை. அதே போல சீனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை செய்ய வற்புறுத்தி வருகின்றது. இலங்கை செய்யவில்லை. அதே போல இந்தியா எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் ETCA செய்ய சொல்லுகின்றது. இலங்கை செய்யவில்லை. இலங்கை இந்த நாடுகளுக்கு பிடி கொடுக்காமல் தான் இதுவரை நழுவி வந்தது. ஆனால் இப்போது ஒரு இக்கட்டான நிலை. ஏதாவது இந்த 3 நாடுகள் ஒரு நாட்டிடம் இலங்கை சரணடைய வேண்டிய ஒரு நிலை. இப்ப நீங்கள் சொன்னது இராணுவ பிரசன்னம் என்று சொன்னால், இப்ப அமெரிக்கா இந்த வரிகளை தளர்த்த வேண்டும் என்று சொன்னால், இப்ப TSMC பாருங்கள், தாய்வான் என்ன கூறினாரா ட்ரம்ப், நீங்கள் உங்கள்
உங்கள் நிறுவனத்தின் முதலீட்டை அமெரிக்காவில் போடுங்கள், இல்லை என்று சொன்னால் வரி உயர்வை சந்திப்பீர்கள், முடிஞ்சது. அதே மாதிரிதான் ஆப்பிள் நிறுவனத்தையும் கூறினார், நீங்கள் போய் சைனாவில போனை செய்து போட்டு இங்கு கொண்டு விற்க முடியாது, இங்கு முதலீடு செய்யுங்கள். இப்போது முதலீடு செய்தார்கள் 500 பில்லியன் என்று சொன்னார்கள். அப்ப அதே போலதான் இலங்கைக்கு அவர் அடுத்த கூறலாம், ஒரு இராணுவ உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்ப ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வரிச்சலுகை இருக்கும். இப்ப பல நாடுகளுக்கு அப்படி செய்திருக்கிறார்கள். இப்ப அவர் ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் முதலீடுகளை செய்த நாடுகளுக்கு வரியை விதிக்கவில்லை, குறைத்திருக்கின்றார். அப்ப அதே தாய்வானுக்கு தான் கூறியிருக்கிறார், தாய்வான் முதலீடு செய்ய மட்டும் விட்டது, நாங்கள் வரியை செலுத்த தேவையில்லை என்று சொல்லி. இப்ப அதே போன்று இந்த வரி உயர்வு பல நாடுகளில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற அச்சங்களும் இருக்கின்றன. இலங்கை அரசாங்கத்துக்கு இது மிகவும் ஒரு சிக்கலான காலகட்டமாக நீங்கள் பாருங்கள். அமெரிக்கா நீங்கள் கூறுவது போல் தங்களுடைய இராணுவ பிரசனத்தை அதிகரிக்க விரும்புவதாக இருந்தால் நிச்சயமாக அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு சில விடயங்களை வைத்திருப்பதற்காகத்தான் அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. இனி சீனா ஏற்கனவே அவர்களுடைய பிரசனத்தை உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய விடயத்தை கூற தேவையில்லை. அப்ப இந்த 3 விடயங்களும் மீண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தலையடியை கொடுத்திருக்கின்ற என்று நம்புகிறீர்களா? இதை எவ்வாறு கையாளுவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த முறை இவர்களால் அந்த சமாளிச்சு போவது என்பது முடியாத காரியம். ஏதாவது ஒரு தரப்புடன் இணங்கி போக வேண்டும். இப்ப நான் முன்னால் கூறியது போல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்று சொல்கின்றது கிட்டத்தட்ட சீனாவின்றையும் உண்டு, அமெரிக்காவின்றையும், அடுத்தது இந்தியாவின்றையும். ஆனா 3லும் இலங்கை பிடிகொடுக்காமல் தான் இருந்து வந்தது. தற்போதைய நிலையில் ட்ரம்பின் வரி உயர்வை தொடர்பாக இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் ஒரு பேச்சுக்களை நடத்தலாம் அல்லது இது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுக்களை நடத்தி இணக்கப்பாட்டுக்கு வரலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது ஒரு சாத்தியமாக போவது இல்லை. ஏனென்று சொன்னால் 180 நாடுகளுக்கும் அந்த இணக்கப்பாட்டுக்கு அவர் வரப்போவதில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியமோ கனடாவோ அவர்கள் அதற்குரிய தயாரிப்பு வேலைகளில் தான் ஈடுபடுகிறார்கள். இப்ப பிரித்தானியாவை பொறுத்தவரையில் கூட வாகனங்களுக்கான வாகனங்களுக்கும் வாகன உதிரிப்பாகங்களுக்குமான வரியை 25% அதிகரித்திருக்கின்றார். அதன் மூலம் ட்ரம்ப் கூறுகிறார் என்னென்னா, தனது நாட்டுக்கு $600 பில்லியன் ஒவ்வொரு வருடமும் வரப்போகிறது வருமானமாக என்று சொல்லி. ஆனால் பிரித்தானியா கூறுகிறது கிட்டத்தட்ட 25,000 பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் என்று அந்த கார் உற்பத்தி நிறுவனங்கள். அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியமும். அப்ப இலங்கை இன்னும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இப்ப இலங்கையின் வர்த்தகத்திலேயே 40% அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 40%க்கான மார்க்கெட்டை தேட முடியாது. இப்ப ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கேட்டது போல இலங்கை அமெரிக்காவுடன் ஏதாவது ஒரு சமரசத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும். அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். இது இப்ப 1987களில் இடம்பெற்றது போன்ற ஒரு நிலையைத்தான் இலங்கையில் கொண்டு வரும். இந்த ஆபத்தான நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கா பொறுத்தமட்டில் அடிக்கடி பலர் கூறினார்கள், இன்னும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், அவர்களுடைய அணுகுமுறை முன்னிய அரசாங்கங்களை விட இவர்களுடைய அணுகுமுறையில் வித்தியாசம் இருக்கின்றது கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் மிகவும் தெளிவாக அபாய நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த பொருளாதாரம் பாரிய சிக்கலுக்கு செல்ல போன்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தமிழர் தரப்போடு சரியான ஒரு தீர்க்கமான ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக உரையாடுவதற்கும் பொருளாதார முதலீடு செய்வதற்கான ஒரு உரையாடலிலும் ஈடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இது அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் தமிழர் தரப்புக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அவ்வாறு செயல்படுத்துவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான், இது தமிழர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். அதாவது இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கின்றது, இலங்கையை நிமித்துகிறோம் தூக்குகிறோம் என்று இப்போ யாரும் போகவும் தேவையில்லை என்று சொன்னால் அவர்கள் தமிழ் மக்களுக்காக எதுவும் செய்ய போவதில்லை. இது தொடர்பாக இந்த அமெரிக்காவின் சிக்கல், அமெரிக்காவின் வரி உயர்வு வந்த பிற்பாடு இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். இப்போதைக்கு இந்த தமிழர் பிரச்சனை எல்லாவற்றையும் விட்டு உடனடியாகவே நாங்கள் தற்போதைய இந்த பொருளாதார சவால்களை இலங்கை அரசுடன் இணைந்து முறியடித்து இலங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று
ஏன் அவ்வாறு எழுதுகிறார்கள் என்று எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். இது உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பம். நீங்களும் அதாவது அமெரிக்கா எவ்வாறு இந்த வரியை வைத்து இந்த நாடுகளை தனக்கு ஒரு பாகையினாக இதை பயன்படுத்துகிறதோ, ஒரு பேரம் பேசும் பொருளாக அமெரிக்கா பயன்படுத்துகிறதோ, அதே போன்று இலங்கையின் இந்த நெருக்கடியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதிலிருந்து இலங்கையை காப்பாற்ற எந்த தமிழராவது போவானாக இருந்தால் அல்லது முயற்சி செய்வாராக இருந்தால் அது தமிழருக்கு விரோதமாகத்தான் முடியும். உங்களுக்கு இப்ப ட்ரம்ப், நான் கூறினேன், நீங்கள் கேட்டீங்களே ஏன் மிலிட்டரி, அதாவது படைத்துறை ரீதியாக இது எவ்வாறு சாதகமாகும் என்று சொல்லி, இந்த பொருளாதார அழுத்தத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அதனை சாதகமாக்க போகிறார்கள். அதே போன்று தமிழர்களை பொறுத்தவரையும் இந்த பொருளாதார அழுத்தத்தை உங்கள் அரசியலுக்காக பயன்படுத்தலாம் தவிர இதில் நாங்கள் அதாவது நிபந்தனையற்ற முறையில் நீங்கள் ஆதரவு கொடுக்க போகாதீர்கள். இப்ப நீங்கள் கூறியது போல அனுர்குமார திசாநாயக்காவுக்கும் இது ஒரு சந்தர்ப்பம். தமிழ் மக்களுடன் சமரசமாக தமிழ் மக்களுக்கான தீர்வை கொடுத்து அரசியல் உறுதித்தன்மையை ஏற்படுத்துவதனூடாக பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க முடியும். தமிழ் மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம். இதனை இலங்கை அரசு மீதான ஒரு அழுத்தமாக பயன்படுத்தி அதன் ஊடாக எமக்கான தீர்வுகளை பெறுவதற்கான நகர்வுகளை சாதகமாக்க முடியும். தமிழர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்று நீங்கள் கூறும்பொழுது நிறைவாக நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். நிறைவாக இது உண்மையாக ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும், பூகோள அரசியலில் ஏற்படுகின்ற இந்த நிலை மாற்றங்கள் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்றது. சந்தர்ப்பம் என்று சொல்லும் பொழுது நேரடியாக பேச்சுவார்த்தை போவதற்காக உருவாக்குவது மட்டும் சந்தர்ப்பங்களில் எத்தனையோ வடிவங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு வடிவம் தான் இந்த பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இந்த நிலைமையை அரசர்களே, இது ஒரு தனியாக ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாக தமிழர் தரப்பு மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இருக்கின்ற அமைப்புகள், நாடாளுமன்ற பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து இது தொடர்பாக ஒரு கூட்டம் ஒன்று கூடி உடனடியாக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நேரமா, அல்லது தொடர்ந்தும் தனித்தனி அமைப்புகளாகவும் தனித்தனி நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் கையாளுவதற்கான நேரமா? உண்மையில் இது நீங்கள் கூறியது போல இது எல்லோரும் இணைந்து ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம். அதை நான் மட்டும் கூறவில்லை. சிங்கள தேசத்தில நமால் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார், நாங்கள் எங்கள் கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற பேதங்களை மறந்து இந்த பொருளாதார நெருக்கடியை எவ்வாறு எதிர்கொள்வோம் என்று எல்லோரும் ஒரு சிங்களவர்களாக சிந்திப்போம் என்று. அதே போன்றுதான் தமிழர்களும், நீங்கள் இது ஒரு நல்லொரு காலம். இதற்குள் உண்மையில் இதில் இப்ப நாங்கள் இலங்கையை நம்பி தமிழ் மக்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து கொண்டு போய் போடுகின்ற முதலீடுகளும் இவ்வாறான நடவடிக்கைகளால் கடும் இழப்பைத்தான் சந்திக்க வேண்டி வரும். ஏனென்று சொன்னால் இவ்வாறான வரிகள் எல்லாம் இதுகள் எல்லாம் பிரிடிக்ட் பண்ணாத நிலைமைகள். அப்ப இந்த நிலைமையை நாங்கள் வடிவாக புரிந்து கொண்டு முற்று முழுதாக தமிழர்கள் அந்த பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்துவோமாக இருந்தால் இலங்கையை ஏதாவது ஒரு வழிக்கு நாங்கள் கொண்டு வர முடியும். அதே சமயம் தமிழ் மக்களும் இப்போது நாங்கள் எங்களுக்குள்ளேயே, இப்ப சந்திரசேகர் என்ன கூறினார் என்பதை நான் கூறியிருந்தேன். அவ்வாறு அவர் கூறுவதற்குரிய காரணம் என்று சொன்னால், நாங்கள் சிங்கள அரசை விட்டுவிட்டு எங்களுக்குள் ஒரு கட்சிகளுக்குள் மோதல், கட்சிகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் மோதல், இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர நாங்கள் ஒருமித்த குரலில் ஒரு தேசிய இனமாக அல்லது ஒரு இறமை உள்ள இனமாக சிங்களத்துடன் பேரம் பேசவில்லை. இது கிடைத்திருக்கிற சந்தர்ப்பம். நீங்கள் கூறியது போல நீங்கள் உங்கள் கொள்கைகளுடன் கட்சிகள் இயங்கலாம், அதில் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தனித்தனி கட்சிகளாகவும் இருக்கலாம், அமைப்புகளாகவும் இருக்கலாம், சுயேட்சையாகவும் இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. தேசிய பிரச்சனை என்று வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இவ்வாறு சந்தர்ப்பங்கள் வராது. இது எத்தனை 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும். அப்ப அதையும் தவற விடுவோமாக இருந்தால் வரலாறு கூட எங்களை மன்னிக்காது. தேசிய பிரச்சனை நீங்கள் கூறும்பொழுது சிங்கள தேசத்தில் நடக்கின்ற விடயங்களை தெளிவாக நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். அலி சப்ரி தொடர்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக கூறியிருந்தீர்கள், மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாக கூறினீர்கள், ரணில் விக்ரமசிங்க, எல்லோரும் நாடு தேசியம், அந்த நாடு ஒரு சிக்கல் இருக்கின்ற நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவ்வாறு அவர்கள் முனைப்போடு செயல்படுகிறார் என்ற விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது தமிழர் தரப்பு தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். யார் அந்த இனிஷியேட்டிவை, இது உண்மையில ஒரு முக்கியமான காலகட்டம், இந்த இனிஷியேட்டிவை யார் அதை எடுத்து செல்வதற்கு, அதை ஒன்று சேர்ந்து இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு யாரிடமாவது ஒரு பலம் அல்லது அறிவு இருக்கின்ற என்று நீங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கின்றதா? அப்படி இருந்தால் யார் என்று கூறுங்கள். இந்த செய்தியினூடாக கூட அதை வெட்டி சென்றால் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தினால் தமிழர்கள் வரவேற்பார்கள், கூறுங்கள். உண்மையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் இப்ப உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
IMF இலங்கைக்கான ஒரு ஆலோசகராக இருப்பவரே தமிழர் தான். அவர் கூட இந்த அமெரிக்காவின் ட்ரம்பின் இந்த வரி உயர்வு தொடர்பாக இலங்கை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றார். அதே போல தமிழர் தரப்பில் பெருமளவானவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் சொன்னது போல நீங்கள் கேட்டது போல இப்ப சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். சரி, நீங்கள் அமைப்புகளில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப ரொமேனியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசு தலைவர் தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர் ஒரு சுயேட்சையாள் தான். அப்ப நீங்கள் துணிஞ்சு செய்யுங்கள், நீங்கள் துணிஞ்சு ஒருங்கிணைக்க முடியும். இப்ப என்ன உங்களுக்கு தெரியும், இப்ப தமிழ் பொது வேட்பாளர்ல துணிஞ்சு ஒருவரை நிறுத்தி ஒருங்கிணைக்க ஒரு ஒருங்கிணைவு வந்திருந்தது. அது முடியாதென்றில்லை, அதை செய்து காட்டியிருந்தோம். இவ்வாறு செய்ய முடியும் என்பதை காட்டியிருந்தோம். துணிச்சலாக யார் செய்வார்கள்? இப்ப யாரை கைகாட்டுவது என்பது இப்போதைக்கு யாரையும் கைகாட்ட முடியாத ஒரு நிலை அங்கு இருக்கின்ற நிலை. ஆனால் யாராவது ஒருவர் துணிந்து முன்வருவாராக இருந்தால் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள். அது தெளிவாக இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் தெளிவாக உணர்த்தப்பட்டதுண்டு. 2,26,000 வாக்குகளை அதுவும் ஒரு சில மாதங்களுக்கு அவர் எடுத்திருந்தார் என்னும் போது இதை நாங்கள் அதில் துணிந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள், அதாவது எமக்குரிய அரசியலை நாங்கள் துணிந்து பேச முற்பட வேண்டும். அதற்குரியவரைத்தான் நாங்கள் தேடுவோம். உண்மைதான், நீங்கள் கூறுவது போல் துணிந்து வெளியில் வர வேண்டும். இனி தூய்மையோடு இருக்க வேண்டும். அந்த துணிவும் தூய்மையும் இருந்தால் நினைக்கிறேன் நீங்கள் கூறியது போல் இந்த பொது கட்டமைப்பு பொது சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கே தூய்மை இருக்கவில்லை என்பதை பலர் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அரசியல்வாதிகள் அதற்குள் சென்றதால் அந்த தூய்மை தன்மை இல்லாமல் போய்விட்டது என்று. எனவே தூய்மையும் துணிவோடும் அந்தந்த நேரங்களில் எப்பொழுது ஒருவர் வெளியில் வந்து இந்த விடயங்களை கையெடுத்து செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் வழிகாட்டக்கூடிய அவர்களுடைய தகுதியும் அதிகாரமும் தாங்களாகவே உருவாக்கி கொள்ளலாம். இது ஒரு நல்லொரு சந்தர்ப்பத்தை இவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரசர்களே, இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து மிகவும் சிறப்பாக தெளிவாக இலங்கை அரசியல் நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.